ஐயோ, என்னாச்சு அனு? அது அது வந்து டீ சூடுப்பா. டீ சூடா? நான் கையில கொடுத்து 5 நிமிஷம் கழிச்சுதான் உனக்கு குறைச்சதாடி. கையில கொடுக்கும்போது தெரியலையா? சூடுன்னு சொல்லிட்டு கையிலேயே வச்சிருக்கிறியே, டம்ளர் கீழே. என்ன சார், மெசேஜ் பண்ண உடனே வந்துட்டீங்க? நான் உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன். என்ன சார் இது? டைம் கொடுங்கன்னு சொன்னேன்ல. ஏன் நான் உங்க அப்பா கிட்ட பேசக்கூடாதா? அதான் மெசேஜ் அனுப்புனேனே. மெசேஜ் வந்து 1 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள நேரா வந்துட்டீங்க. சார் சொன்னா கேளுங்க சார். வேண்டாம் சார். என்ன வேண்டாம்? சார் ப்ளீஸ் சார், சொன்னா கேளுங்க. இப்போ பேசினா சரியா வராது. நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்ப சார் வீட்டுக்கு வருவீங்க, எப்ப சார் வீட்டுக்கு வருவீங்கன்னு கேப்ப. இப்ப என்னன்னா வீட்டுக்கு வர வேண்டாம் கிளம்புங்கன்றியே. இதான் உன் லவ் ஆனு? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப சிச்சுவேஷன் இல்ல. நம்ம டீல மறந்துட்டீங்களா? டீல் என்ன பெரிய டீல்? நான் இன்னைக்கு உங்க அப்பாவை பார்த்து பேச. தயவு செஞ்சு போயிடுங்க சார். நல்ல பையன் தானே, நான் சொன்ன கேப்பீங்கல்ல. ப்ளீஸ் சார், இப்போ கிளம்புவீங்களா அப்புறமா வருவீங்களா? இல்ல அனு, நீ நினைக்கிற மாதிரி நான் நல்ல பையன் இல்ல, கொஞ்சம் கெட்ட பையன் தான். சாரி. சார் 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 சார், செத்தோம் இன்னைக்கு. ஐயோ, என்ன பண்ண போறேனோ? ஐயோ, சொன்ன கேட்க மாட்டாரே. புஷ்பா, புஷ்பா ரொம்ப வலிக்குது புஷ்பா, கொஞ்சம் வெந்நீர் ஊத்துறோம் கூட ப்ளீஸ். இப்பதான் அடுப்புல தண்ணி வச்சிருக்கேன், கொதிக்கட்டும், உடனே கொண்டு வர. சரியா? ஹலோ சுபு சார். வாங்க பாத்து பாத்து சார் சார் பாத்து மெதுவா. சார் சார் நீங்க சார் பரவாயில்ல, பண்ணுங்க பரவாயில்ல. சார். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இல்ல சார், நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு சார். இருங்க சார், டீ தரேன். இல்ல இல்ல, அடுப்புல வெந்நீர் தானே கொதிக்குது, டீ தரேன்ற. வெந்நீர் தான் இருக்குன்னு எனக்கு தெரியாதா? அவருக்கு என்ன தண்ணியா கொடுப்பேன், டீ போட்டு கொடுப்பேன். இப்படிதான் சார், கால்ல அடிபட்ட பிறகு நான் எது பேசினாலும் தேவையில்லாத ஏதாவது எதிர்மறையா சொல்லி என்ன வம்புக்கு இழுக்கலாம். முதல்ல வம்பிழுத்தது யாரு, நீயா நானா? சார், நேத்து எவனோ ஒரு கட்டையில போறவன் இடிச்சிட்டு போயிருக்கான். அவனை திட்ட கூட விட மாட்டேங்குது. பதிலுக்கு என்ன திட்டுது? சார் மாத்திரை எல்லாம் கரெக்டா எடுத்துக்கிட்டீங்களா? கரெக்டா எடுத்துக்கிறேன் சார், பூர்ணி எல்லாமே கொடுத்துருக்கான். ரொம்ப வலிக்குதா? ஆமா சார். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இடத்துல வலின்னு சொல்லுது சார். இப்ப திடீர்னு கழுத்து வலிக்குதுங்குது. வலிக்குது சொல்றேன் சார். என்ன பார்த்து விசாரிக்கவா எவ்வளவு தூரம் வந்தீங்க? அதுக்கு மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் சொல்லணும். என்ன சார் நீங்க எதுவா இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாமே. இதுக்கா இவ்வளவு தூரம் வருவீங்க? என்ன அனுமா இது? சார் கிட்ட எதுக்காக எனக்கு காலில் அடிபட்ட விஷயத்த சொன்னேன். அவர் பயந்து இருக்கிற வேலையெல்லாம் விட்டு என்ன பார்க்க வந்திருக்காரு. இல்ல இல்ல, அனு எதுவும் சொல்லல, நானா தான் வந்தேன். பின்ன இந்த விஷயம் எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? அது டீ தர மாட்டீங்களா? ஐயோ, இதோ வந்துட்டேன் சார். உங்களை பார்க்க வந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஓ, இந்தாங்க சார். என்ன விஷயம் அனுமா? உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு வந்தேன் சார். சார் என்ன சார் மன்னிப்பா? என்ன சார் சொல்றீங்க? நீங்க எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அது உங்களுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் பிரகாஷ் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க நானே வந்தேன்.
இவ்வளவு வீடியோ இருக்கு. இதுல எந்த வீடியோன்னு எப்படி கண்டுபிடிக்க? டேய், யாரோட போன்டா இது? உங்க அப்பா போனா? அடப்பாவி, ஓபன் பண்ணிட்டியா? சூப்பர்டா, சூப்பர். சீக்கிரம் பாரு என்ன வீடியோன்னு. ரஜினி, டீ எடுத்துருவாமா. அண்ணே, என்னண்ணே டீ கீன்னுட்டு காலங்கத்தாலே வந்துட்டானே. யாருமா? அந்த பாசு. பாசா? அண்ணே, சூரிய பிரகாஷ். ஐயோ, எவ்வளவு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. இந்த நேரத்துல நான் முகத்தை கழுவ போயிட்டேனே. இதுதான் சரியான நேரம். என்கிட்ட இருக்கிற அந்த தங்க முட்டை போடுற வார்த்தை இப்ப நான் கழட்டி விட போறேன். அந்த வார்த்தை பார்த்ததும் தன்னை கழுகுன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த சூரிய பிரகாஷ் கான்னு கடந்து கத்த போறான். எங்க என் போனு? சார்ஜ்ல இருக்கு. நீ வா வா. எவ்வளவு நேரம்டா பாப்பா, உங்க அப்பா வந்துட போறாருடா. பார்க்க வேணாமா? லூசு மாதிரி அந்த ஆளு வாட்ஸ்அப்ல வர எல்லா வீடியோவையும் வச்சிருக்காரு. எதை டெலீட் பண்றதுன்னே தெரியல. ஷோ, மொத்தமா எல்லாத்தையும் டெலீட் பண்றா. ஏய், ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? ஐயோ போனு. ஆமா, ஐயோ போனு, ஐயோ போனு. போச்சா போச்சா, தண்ணிக்குள்ள விழுந்துருச்சா? சூப்பர்ரா. அதுவும் சோப்பு தண்ணிடா. அட்டகாசம். போ. எப்ப பாரு ஒரு கேம் விளையாடிட்டே அலைய வேண்டியது. என்னண்ணே நீங்க சின்ன பிள்ளை மாதிரி ஆடி. இந்த ஒரு போனை வச்சுக்கிட்டு இந்த முட்டா பையன் என்ன ஆட்டம் ஆடுனா, அந்த ஆண்டவனுக்கே பொறுக்காம அப்படிச்சிட்டான். சரி சரி, இவன் எக்கேடோ கெட்டு போட்டோம். நான் என் வேலையை பார்க்க போறேன். ஏய், என் போன் சார்ஜ் ஆயிட்டு இருக்கு, எடுத்து கொடு. ஏய், என் போனை எடுறான்னு சொல்ல என்ன பக்கெட்ட பார்த்துட்டு இருக்க? எடுறா. அண்ணே, அண்ணே, என்ன ஆச்சுண்ணே? டேய், என்னடா ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்கீங்க? போங்கடா, போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. ஐயோ, என் போனு, என் போனு. ஐயோ, அண்ணே, என்னண்ணே? பைத்தியக்கார பையன் மவன, பைத்தியக்கார பையன் மவன. இப்படி தங்க முட்டை போடுற வார்த்தை ஒரே அடியா கழுத்தறுத்து கொன்னுட்டியாடா. கொலைக்கார படுவாவி, படுவாவி. ஐயோ, சனியன சனியன, எந்த நேரத்துல வந்து பிறந்தியோ? ஐயாப்பா, நீ ஒண்ணு டென்ஷன் ஆகாத. நீ எப்பவும் பின்னாடி இருந்து இப்படி கத்தாதன்னு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன். இப்ப பாரு, நீ கத்துனதும் பயந்து போன தண்ணிக்குள்ள போட்டுட்ட. அறிவு கட்டவன, முண்டோ முண்டோ. நீ எதுக்காக என் போன் எடுத்த? நேத்து நீ மட்டும் என் மொபைல எடுத்துட்டு போனல. எந்த நேரத்துல எதை கேக்குதுன்னு பாரு. சனிய சனிய சனிய. ஐயோ, என் மொபைல் போச்சு, என் வாத்து போச்சு. வாத்தா, என்னப்பா சொல்ற? டேய், ரொம்ப முக்கியமாடா. இப்போ வாய் மூடி சும்மா இருடா. அப்பா, ரொம்ப கத்தாதப்பா. எல்லாத்தையும் பிரிச்சு தொடச்சிட்டு வெயில்ல காய வச்சு அப்புறம் அரிசி மூட்டைக்குள்ள வச்சுட்டா மொபைல் திரும்பவும் வேலை செய்யும்பா. அரிசி மூட்டையில வைக்கிறதுக்கு தானே மாம்பழமாடா. இதுல இருக்கிற வீடியோ. ஐயோ ரகுபதி, கண்ட்ரோல் பண்ணிக்கோடா, கண்ட்ரோல் கண்ட்ரோல். இதுல இருக்கிறதெல்லாம் உன் தாத்தனாடா கொண்டு வந்து தருவான். இதுக்கு எதுக்குப்பா தாத்தா வெளுக்கிற? அவரே தண்டம். நான் சொல்றத கேளுப்பா. அந்த போன்ல இருக்கிற எதுவும் டெலீட் ஆகாது. என் கிட்ட குடு. பக்கத்துல இருக்கிற மொபைல் கடையில போய் கொடுத்தா அவனே எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவான். என்ன சொன்ன? இந்த போன்ல இருக்கிறது எதுவுமே அழியாதா? ஆமாப்பா,
அந்த போனை கொடுப்பா, நானே சரி பண்ணி தரேன். போதுண்டா சாமி, நீ பண்ண வரைக்கும் போதுண்டா. முதல்ல இடத்த காலி பண்ணு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அந்த கடைக்காரங்கிட்ட நானே பேசிக்கிறேன். என்ன? சனியன டேய் என்னதாண்டா ட்விஸ்ட்? நம்ம ஜெயிச்சிட்டோமா இல்லையா? ஜெயிச்சிட்டோம், ஆனா கப்பு கிடைக்குமான்னு தான் தெரியல. அடுத்து என்னடா பண்ண போறோம்? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் இப்ப என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, அந்த போன்ல இருந்த கேம்ல தான் அவன் நிறைய பாயிண்ட் வாங்கியிருந்தான். அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஆமா அந்த கேம முடிக்கிறதுக்குள்ள போன் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. ஏண்டா, உங்க அப்பா உன்னை அவ்வளவு திட்டிட்டு போறாருல, உனக்கு அப்பவும் இந்த கேம் ஞாபகம் தானா? உங்க அப்பா உன்னை திட்டுறதுல தப்பே இல்லடா. என்ன சார் சொல்றீங்க? என் தம்பியும் என் தம்பி ஒய்ஃபும் நேத்து கார்ல போகும்போது தான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. நேத்து நைட் எனக்கு இந்த விஷயம் தெரியும் போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்ப வந்தா நல்லா இருக்காதேன்னு காலையில ஆபீஸ் போறதுக்குள்ள உங்களை பார்த்து சாரி கேட்டு போலான்னு தான் வந்தேன். எங்க குடும்பத்துக்காரங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி. ப்ளீஸ் அவன் மேல கோவப்படாதீங்க. சார் என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? உங்க தம்பியா அவரு ரொம்ப தன்மையா பேசினார் சார். ரொம்ப கன்சர்ன்டா தான் இருந்தாரு. எனக்கு அப்பவே அவர் மேல ஒன்றும் பெருசா கோவம்லாம் இல்ல. இப்ப அவர் உங்க தம்பின்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் நஞ்சம் இருந்த வருத்தமும் போயிடுச்சு. ஒன்னு சொல்றேன் சார், கார்ல போறவங்களும் ஆகட்டும், ரோட்ல நடக்கிறவங்களும் ஆகட்டும், எல்லாருமே நிதானமா ரோட பார்த்து நடந்துக்கணும். அப்பதான் எல்லாம் கரெக்டா நடக்கும். சும்மா அவங்க கார் ஓட்டின்னு வரதால அவங்க மேல குற்றம் சொல்றது தப்பு. தப்பு என் பேர்லயும் இருக்கு. அதனால அவங்க பேர்ல மட்டும் இந்த குறை கிடையாது. இப்படி பேசுறது உங்க பெருந்தன்மை. என்னது குண்டு புஷ்பா, கொஞ்சம் திட்டினியா? கண்ணா முன்னான்னு திட்டினேன்னு சொல்லு. நீ சும்மா இரு சுப்பு. சாரி சார், தெரியாம திட்டிட்டேன். தப்பு யார் செஞ்சாலும் தப்புதான். அவங்க ரெண்டு பேரும் இன்னும் கவனமா இருந்திருக்கணும். நல்ல வேலை, அடி சின்னதா போச்சு. வேற ஏதாவது ஆயிருந்தா நினைச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சார், தப்பு செஞ்சது யாருன்றத மறைச்சு வைக்கிற காலத்துல உங்க தம்பி செஞ்ச விஷயத்துக்கு நீங்க நேரம் வந்து மன்னிப்பு கேக்குறீங்களே. உண்மையில சொல்லணும்னா எனக்கு சொல்லி 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 வாய் வலிக்குது, போர் அடிக்குது. நீங்க ரொம்ப பெரிய மனுஷன் சார். இன்னொரு விஷயம் கூட சொல்லணும்னு நினைச்சேன். என்ன சார்? சொல்லுங்க சார். அது எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சார். பரவாயில்ல சார், அடுத்த தடவை சொல்லிக்கலாம். உங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏய், அவர் ஏதோ முக்கியமா சொல்லணுங்கிறாரு, கிளம்புங்கிற. பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? இருந்து பேசிட்டு சாப்பிட்டு போட்டோம். நோ, சாப்பாடெல்லாம் வேண்டாம். என் தம்பியும் அவன் ஒய்ஃபையும் உங்க வீட்டுக்கு வர சொல்லி உங்ககிட்ட சாரி கேட்க சொல்றேன். ஐயே, நீங்க என்ன சார் அதே விடாப்பிடியா பிடிச்சிட்டு இருக்கீங்க? அது ஒரு சின்ன விஷயம், விட்டுருங்க. நீங்களே வந்து சாரி கேட்டுங்க. அப்புறம் ஏன் அவங்கள வேற போய் சமர்ப்படுத்திக்கிட்டு? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். மேல மேல இந்த விஷயத்தை பத்தி பேசி எங்களை தர்ம சங்கடப்பட வைக்காதீங்க. 2 நிமிஷம் இருங்க சார், டிபன் பண்ணிடுறேன். சொல்லிக்கிட்டே இருக்கு, ஒண்ணும் பண்ண மாட்டியேமா. இல்ல, நான் இன்னொரு தடவை வந்து சாப்பிடுறேன். இப்ப எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. சார், இருந்து சாப்பிட்டு போங்க சார். அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல. ஏய், என்னடி இது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளம்பு, என்ன இப்ப இருந்து சாப்பிட்டு போங்கன்ற? ஏன் இப்படி குழப்பற? சரிங்க சார், பாப்போம். சரி சார். அப்பா, காலை பாத்துக்கோங்க. அங்கேயும் இங்கேயும் நடக்காதீங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. கவலையே படாத, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீ பத்திரமா ஆபீஸ் போயிட்டு வா. அம்மா,
அப்பாவை கடுகு வாங்கிட்டு வா கொத்தமல்லி வாங்கிட்டு வான்னு வேலை வாங்கிட்டு இருக்காது. எதுவும் சொல்ல மாட்டேன், நீ முதல்ல கிளம்பு. அப்பாவை அனுப்பாதன்னு மட்டும் சொல்லல, நீயும் வாங்க போவாதன்னு தான் சொல்றேன். அப்பாவை வீட்ல தனியா விட்டுட்டு எங்கேயும் போகாத, கூடவே இருந்து அப்பாவை பாத்துக்கோ. இவ்வளவு சொல்றவ லீவ போட்டுட்டு நீயே இருந்து பாத்துக்கிறது. வீட்ல சும்மா தானே இருக்கேன், அப்பாவை பாத்துக்கோ. சரி வரேம்மா, வரேன்ப்பா. அடடடடட. அப்பாவை கொண்டுனா இந்த பொண்ணுங்களுக்கு என்ன வாய். ஷூ, என்ன பாத்துக்கோன்னு உன் பொண்ணு சொல்லிட்டு போயிருக்கா, அதனால என்ன பாத்துக்கோ. பாக்குற மாதிரியா இருக்க நீ? ஹாய் ரம்யா. என்னடி காலையிலே உங்க ஆள் வந்தாச்சு போல? ஷூ, மெதுவா பேசுடி. என்ன பாக்க இல்ல, அப்பா பாக்க வந்தாரு. ஓ, அப்ப உன்னை பார்க்க வரலையா? அதுக்கு நீ ஏண்டி இவ்ளோ அழுத்துக்கிற? அது இல்லடி, இதே ஒரு சின்ன வயசு பையனை காதலிச்சிருந்தா அவன் உன் வீடே கதைன்னு வழியா கடந்திருப்பான். சரி விடு, சார் கொஞ்சம் மெச்சூரிட்டியோட நடந்துக்கிறாரோ என்னவோ, அதான் அப்பாவை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிருக்காரு போல. இப்ப என்னடி சொல்ல வர? சூர்யா சருக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்ல வரியா? ஐயோ, நான் எங்கடி அப்படி சொன்னேன்? ரொம்ப மெச்சூரிட்டியா இருக்காருன்னு தானே நான் சொன்னேன். லவ்வுக்கு வயசும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ. அப்போ ஏன் நீ உன்னை பார்க்க வந்தாருன்னு சொல்லல, அப்பாவை பார்க்க வந்தாருன்னு தானே சொன்ன? அது சும்மா அப்படி சொல்றதுதான். ஆனா உண்மையிலேயே அவர் என்ன பார்க்க தான் வந்தாரு. சும்மா இந்த கதையெல்லாம் விடாதடி. நீ சொல்லிட்டா அப்படியே நான் நம்பணுமா? எனக்கு என்னவோ அவர் உங்க அப்பாவை தான் பார்க்க வந்திருக்காரு. ஓகே, சொல்ல வேண்டாம். அப்போ நம்புற மாதிரி ஏதாவது செஞ்சு காட்டட்டும், அப்ப நான் நம்புறேன். சரிடி, உனக்கும் எனக்கும் ஒரு சேலஞ்ச். நான் இத ப்ரூவ் பண்ணிட்டா நீ என்ன செய்வ? இந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். நீ ப்ரூவ் பண்ண கூடாதுமா, சூர்யா சார் தான் ப்ரூவ் பண்ணணும். அத தாண்டி சொல்றேன். சூர்யா சார் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாருன்னா நீ என்ன செய்வ? நான் என்ன வேணா செய்றேன்டி. சேலஞ்ச் டி.